ஹலோ ஆல், வெல்கம் டு அஷ்ரதா ஃபேஷன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மெகந்தி வீடியோவில் கேப் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்னடா இவங்க கேப்க்கெலாம் வந்து ஒரு டிசைன் வந்து கொண்டு வராங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ என்ன தான் நம்ம ஃபுல் ஹேண்டுக்குமே வந்து டிசைன் பண்ணாலும் கேப் டிசைன் இல்லாமல் எந்த டிசைனும் வந்து ஃபுல்ஃபில் ஆகாதுன்னு தான் சொல்லுவாங்க. மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் வந்து நம்ம ஃபுல் ஹேண்டுக்கும் வந்து டிசைன் கொடுக்காம எனக்கு வெறும் கேப் மட்டும் போதும் அப்படின்றவங்களும் வந்து இருக்காங்க. ஸோ அந்த டிசைனை தான் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிசைனில் நீங்கள் பேக் சைடு ஃபிங்கர்ஸ்க்கு வந்து இந்த டிசைன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நெயிலை சுற்றி ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில்லிங்ஸோ இல்லை வேறு ஏதாச்சும் டிசைன் கூட நீங்கள் போட்டுக்கலாம். பட் நீங்கள் பேக் சைடுக்கு வந்து எனக்கு நெயிலில் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ நெயிலில் வந்து எனக்கு மெகந்தி வேண்டாம், நான் நெயில் பாலிஷ் வந்து வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு நெயிலை சுற்றி ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபில்லிங்ஸோ இல்லை வேறு ஏதாச்சும் டிசைன் கூட நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிசைன்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு கிடையாது, இதை பார்க்கும் போதே உங்களுக்கு நல்லாவே புரியும். நான் எப்படி போடுறேன்னு மட்டும் கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிசைன் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் டிசைனில் சேம் அதே மாதிரி நெயில் சுற்றி நான் அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ செகண்ட் டிசைனில் இது போல் 2 லைன்ஸ் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த டிசைன் வந்து ஃபிங்கர்ஸ் ஃபுல்லாக வேணும்னா நீங்கள் இந்த டிசைனை கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் இது நான் கேப்புன்றதுனால கேப் சைஸ் எந்த அளவுக்கு வேணுமோ நான் அந்த அளவுக்கு மட்டும் நான் டிசைன் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது போல் வி ஷேப்பில் நீங்கள் உல்டாவாக லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அது திக் லைனாக வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து கொடுத்துட்டு ஃபில்லிங்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ செகண்ட் டிசைன் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் டிசைன்லேயும் நீங்கள் கீழே டாட் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அது உங்களுடைய விருப்பம்தான். ஸோ இப்போ தேர்ட் டிசைனில் ஸோ அவுட்லைன் வந்து நெயில் சுற்றி நான் ட்ரா பண்ணிட்டேன். அதுக்கு கீழே வந்து வங்கி மாடலில் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அதுக்கு உள்ளே வந்து ஆர்டின் ஷேப்பில் வந்து நான் வந்து ஒரு ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஷேப் வந்து தோணுச்சுன்னா நீங்கள் வேறு ஷேப் கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இல்லை 2 ஆர்டின் வேணும்னா நீங்கள் 2 ஆர்டின் கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். வேறு ஏதாச்சும் ஷேப் இருந்தால் கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ தேர்ட் டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபோர்த் டிசைனில் கொஞ்சம் பெண்டான மாதிரி லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அதை ட்ரா பண்ணிவிட்டு மேலே ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கிறேன். அதுக்கு கீழே வந்து ஆர்ம்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு டாட் வச்சுக்கிறேன். உங்களுக்கு டாட் வந்து பிடிக்கலன்னா நீங்கள் வேறு ஏதாச்சும் டிசைன் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த டிசைனை வந்து நீங்கள் பேக் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னு கிடையாது, ஃப்ரண்ட் ஹேண்டுக்கும் வந்து இந்த டிசைனை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபிங்கர்ஸ்க்குன்னு நான் சொல்லலை, இது வந்து கேப்பு, ஓகேங்களா. நம்ம கேப்புக்கு டிசைன் எப்படியெல்லாம் அப்ளை பண்ணுவோம் அதை மட்டும் தான் நான் இதில் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் ஃபிங்கர்ஸ்க்குன்ட்டு நினச்சிக்காதீங்க. ஸோ ஃபிஃப்த்து டிசைனில் 2 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நான் லீஃப் டிசைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். லீஃப் டிசைன் ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு நான் இதில் ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கிறேன். இதில் இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறேன்னா, சில பேர் வந்து மிடில் வந்து கொஞ்சம் லைன்ஸ் மாதிரி ஒரு டிசைன் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். ஸோ நான் இதில் என்ன பண்ணுறேன்னா, ஒரு தின் லைன், ஒரு திக் லைன், ஒரு தின் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேறு ஏதாச்சும் எலமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டாட் கூட வச்சு கூட நீங்கள் இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டிசைனில் இது போல் செக்குடு லைன் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். அதை ட்ரா பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கிறேன், மெகந்தி ஃபில்லிங்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ உங்கள் மெகந்தி ஃபில்லிங்ஸ் வந்து கொடுக்க பிடிக்கலன்னா நீங்கள் வேறு ஏதாச்சும் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி கூட இங்கே ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு கீழே வந்து ஒரு 2 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிவிட்டு டாட் வச்சு ஃபில் பண்ணிவிடுங்க. இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு டிசைனில் இது போல் ஸ்பைரல் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இங்கே நான் வந்து ஒரு 3 பெட்டல்ஸ் 4 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளவர் வந்து ட்ரா பண்ணுறேன். உங்களுக்கு என்ன ஃப்ளவர் வந்து ட்ரா பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த ஃப்ளவர் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஃப்ளவர் டிசைனே வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ இது போல் ஃப்ளவர் டிசைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து இது போல் ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கோங்க.
ஸோ இந்த டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் டிசைனில் ஸோ இது போல் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிவிட்டு சென்டரில் வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு லீஃப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதை ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு 2 சைடும் வந்து பங்கி லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஃபில்லிங்ஸ் கொடுத்து முடிச்சிடுங்க. இந்த டிசைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பபாய்.